எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தை எல்லாம் ஆகும். தேவன் விளைய செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசப்பா உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் கூட விளைய செய்கிற தேவனாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் நன்றி 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 இயேசுவே. எங்களுடைய வயநிலங்கள், எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய வேலைகள், எங்களுடைய குடும்பத்திலே அப்பா எல்லாவற்றிலும் நன்றாய் விளைய செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ்விலே, அவருடைய சபை காரியங்களிலே நன்றாய் விளைச்சல் உண்டாய் இருப்பதாக, அறுவடை உண்டாய் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசினதுக்கு அந்த வசனத்தை எடுத்துக் கொள்கிறோம். நீ விளைய செய்கிற தேவனாக எல்லாம் ஆகும். எங்களுக்கு விளைய செய்வீராக. அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுங்கப்பா. நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு சொல்றார், அப்படியே நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, அல்லது நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். அப்போது சொல்றார், நான் நட்டேன். ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அப்போலோ நீர் பாய்ச்சினான் சொல்றார். தேவனோ விளைய செய்தார். அப்படி இருக்க அப்ப ஸ்தோத்திரம். இங்க சுலபம் சொல்றாரு, நான் நட்டினேன்னா சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நான் நாட்டினேன் சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அதை நாட்டுகிறார். அப்போது நீர் பாய்ச்சுகிறாரு. அவருக்கு இந்த நீர் பாய்ச்சதுன்னா அந்த வசனங்களை இன்னும் போதிச்சு இன்னும் விலைக்கு சொல்றாரு. இன்னும் கர்த்தரை ஸ்திரப்படுத்துகிறாரு. நமக்கு நீர் பாய்ச்சுதல் நமக்கு தேவையா இருக்குது. அதான் நம்ம இன்னும் சில நேரங்களில் சிலர் வர்றாங்க நம்ம சர்ச்சைக்கு, சிலரை கூட்டிக் கொண்டு வார்த்தைகளை சொல்ல வைக்கிறோம். சில சிறப்பு கூட்டங்கள் வைக்கிறோம். அதில் வார்த்தைகள் நமக்கு கிடைக்குது. அதை நீர் பாய்ச்சப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையிலையும் வாரம் நீர் பாய்ச்சப்படுகிறது. இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறார். வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் மாதத்தில் முதல் நாள் நீர் பாய்ச்சிக்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் பைபிள் ஸ்டடி, அப்புறம் வேத பாடல்கள், அப்புறம் உபவாச ஜபங்கள், நைட் ஜபங்கள், சில ஜபங்கள் வரும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு நீர் பாய்ச்சுதல் தேவை. அல்லேலூயா. இந்த நம்முடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலை ஒரு வளர வேண்டுமானால் ஒரு நீர் பாய்ச்ச வேண்டும். ஒரு 10 நாளைக்கு அந்த செடியில நீர் பாய்ச்சாம இருந்தால் அந்த செடி என்ன ஆயிரும்? காஞ்சி போயிடும். அந்த செடி மக்கி போயிடும், அப்புறம் வாடி போயிடும் இல்லையா? அதே போலதான் நம்முடைய ஆத்மாவை நீர் பாய்ச்ச வேண்டும். ஆவிக்குரிய உணவு. அதான் வசனத்தை கேட்க வர்றோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். நல்லா பாட்டு பாடி சுதிச்சு இங்க மனசு இளைப்பாறுகிறோம் இல்லையா? இப்ப ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயம் மட்டும் இல்லைன்னா எல்லா மனுஷனுக்கும் ஆயுஷ் நமக்கு குறைஞ்சிடு. எல்லா மனுஷனுக்கும் வியாதிகள் நிறைய வந்துடும். ப்ரெஷர் ஏறிடும், அப்புறம் கொலஸ்ட்ரால் ஏறிடும், பலவீனம் ஆயிடும். மன ரீதியில மனுஷன் பாதிக்கப்பட்டு சீக்கிரமா இதை ஒருத்தன் அடிச்சு குதிரை உலகமே அடிச்சுது. ஆண்டவர் மட்டும் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும் பொழுது மனசில் ஆவிக்குரிய வாழ்க்கை நீர் பாய்ச்சுகிறார். சத்தியங்களை நாம் கண்டிக்கிறோம், சத்தியங்களை கேட்கிறோம். அப்புறம் நமக்குள்ள இயேசு உருவாகி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி பார்ப்போம். அப்ப நீர் பாய்ச்ச வேண்டும். அல்லேலூயா. நீர் பாய்ச்சும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விளைய செய்கிறார். இங்க பவுல் சொல்றார், நான் நட்டினேன். இந்த வயக்காட்டுலாம் பார்த்தீங்களா, அந்த நெல் கதிரெல்லாம் நட்டுவாங்க. ஒரு நெல் விளைஞ்சப்படாது பிடுங்கி திரும்ப நட்டுவாங்க. அவரோடே நட்டிக்கிட்டே போவாங்க. பெரிய அப்புறம் நீர் பாய்ச்ச, கிணத்துல இருக்கிற நீரை பாய்ச்சுவாங்க, கம்மால இருக்கிற நீரை பாய்ச்சுவாங்க. இல்லைன்னா மழை பெய்யும். சில வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. வானத்திலிருந்து அந்த மழை வரக்கும் போது அந்த பயிரிட்டு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப நடவையும் செய்யணும், நீரும் பாய்ச்சணும். ஆனால் விளைய செய்கிறது தேவன். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இந்த இடத்துல அவங்கள சொல்றாரு, ஒருத்தரையும் மேன்மைப்படுத்தி பேசணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த சபையில இந்த கொரிந்து சபையில முதல் வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக. என்னன்னா அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை இருந்துச்சு.
போட்டி பரமாய் ஆகி ஒருத்தன் என்ன சொல்றான், கேபா சொல்றார் பாருங்க, ஒருவன் 4 வசனம், ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் அப்போலை சேர்ந்தவன் என்றும் 4 வசனத்துல இன்னொருத்தன் என்ன சொல்லுகிறான், கேபாவை சேர்ந்தவன் என்றும். இப்படி உங்களுக்குள்ள பிரிவினையா பேசுறீங்கப்பா. பவுல் யார், அப்போலை யார்? கர்த்தர் உங்களுக்கு அளித்தபடியே நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இந்த ஊழியக்காரர் தானே. அல்லேலூயா. ஒரு சில ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் பிடிக்கும், இந்த ஊழியக்காரர் பிடிக்கும், இவர் நாளா அப்படி பேசுவார் இப்படி பேசுவாங்க இல்ல. இதான் பவுல் சொல்றாரு, நீங்க மனுஷரீகமா நான் அவனை சேர்ந்தவர், கேபானா பேர் சேர்ந்தவர், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் இவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் தான், மனுஷர்கள் தான். ஆனா தேவன் தான் உங்களை விளைய செய்து வளரச் செய்கிறோம் சொல்றாரு. இல்லையா? இது பெரிய ஆவிக்குரிய சப்ஜெக்ட். இல்லையா? அப்போ இன்னைக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஃபாதரை பின்பற்றிட்டே போவோம், ஒரு பக்கம் அப்படி ஏக்கர் தேவி பிளஸிங் இப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து அவங்க ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியத்தில் இருக்கிற டாப்பில் இருக்கிற ஊழியக்காரங்க, நல்ல ஊழியக்காரங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம எதை யாரை பின்பற்றணும்? கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றணும், தேவனை தான் பின்பற்றணும். மனசு போகக்கூடிய எல்லா ஊழியக்காரத்தையும் குறைகள் இருக்கும். அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரத்தையும் ரகசியமான குறைகள் இருக்கும். ஆண்டவர் அதை மன்னிப்பார். பலவீனங்கள் இருக்கும். அப்ப அர்த்தம் சொல்றாரு, எல்லாரும் மனுஷர்கள் தானே, எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தானே. நீங்க ஏன் மனுஷனை சார்ந்து போறீங்க? தேவனை மையப்படுத்தி தேவனை பின்பற்றுவதற்கு மனுஷனை பின்பற்றி போறதெல்லாம் இருக்காதீங்க. உங்களுக்குள்ள பலவீனமா இருக்கீங்க. சிலர் பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொல்றாரு. சரி, எப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன்? பவுல் சொல்றாரு, நான் நட்டனே, அப்போலோ நீ காட்சிக்கலாம். தேவன் தான் பேசுகிறவர். அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்லயும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில நான் தான் கடினமா உழைச்சி சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆண்கள் என்ன செய்வாங்க, சகோதரர்கள் கடமையா உழைக்க சொல்லுவாங்க. இப்பதான் கடமையா உழைக்கிறாங்க. சகோதரி சொல்லுவாங்க, நான் சிக்கனமா கொண்டு போய் குடும்பத்தை காப்பாற்றேன்னு சொல்லுவாங்க. இல்ல, அப்ப 2 பேருமே முக்கியம். ஒருத்தர் வெளியில உழைச்சு கொண்டு வராரு, ஒருத்தவங்க வீட்டுல உழைக்கிறாங்க, இன்னொரு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, சொத்தர். ஆனாலும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம அவரை மேம்படுத்தணும். சில நேரத்தை நம்ம டென்ஷன்ல சொல்லுவோம், அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வரேன் காசை இப்படி வீணாக்கிறீங்க சொல்லுவோம். அது வந்து நம்ம டென்ஷன்ல சொல்றதா. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? யாரை மேம்படுத்தணும்? தேவனை. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இந்த வேதாம சரித்திரம் இப்படி வரும் பொழுது பவுல் சொல்றாரு, நாங்க வந்து கூலியை பெற்றுக்கொள்ளும் சொல்றாரு. யார் வந்து உபதேசம் பண்ணாலும் கூலியக்காரர் யார் தருவது? கர்த்தர் தான். அதான் கீழே சொல்றாரு பாருங்க, மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதான் கூலியை பெறுவான். அல்லேலூயா. ஒவ்வொருவனும் தன் வேலைக்கு தக்கதான் நம்ம என்ன வேலை செஞ்சோமோ அதற்கு தக்க கூலி யார்கிட்ட கிடைக்கும்? ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், சீசனின் நாமத்தை நினைத்து ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவோம். சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நம்ம வாழ்க்கையில விளைய செய்யணும் அப்படின்னா ஆண்டவரை நம்ம மேம்படுத்தணும். ஆண்டவரை நம்ம மேம்படுத்தணும். அதான் சொல்றாரு, நட்டுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இந்த விளைய செய்யலன்னா ஆண்டவர் என்ன போயிடும்? கருகி போயிடும். இப்ப மழை வெஞ்சு நிறைய கெட்டு போயிடும், நிறைய விதைச்சும் விளையாமல் போயிடும். விளைச்சி அந்த விளைந்து வர நேரத்துல மக்கி போயிடும். அது தண்ணி இல்லாம காஞ்சிடும். தண்ணி இல்லாம என்ன செய்யுது? வாடி அப்படியே செடியெல்லாம் செத்து போயிடும் இல்லையா? சில மரங்களுமே செத்து போயிடும், பூச்சி செத்து போயிடும் மரங்களே இல்லையா? அப்ப கடைசி வரையும் விளைஞ்சு அது கனி கொடுக்கணும். அது வந்து கடவுளுடைய செயல். இல்லையா? அவன் விதைக்கிறான். இப்போ வாழை மரங்கள்லாம் ஒரு காத்தடிச்சா பட்டு அப்படியே சாஞ்சிருக்கு, எவ்வளவு லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு. விவசாயி மழை ரொம்ப பெஞ்சு அது என்ன செஞ்சது, அது அப்படியே மழைக்குள்ள மூழ்கி எல்லா நெற்களும் லட்சக்கணக்கில் சில விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்குவாங்க. இந்த ப்ராடக்ட் அவங்க இந்த நடுகிற விவசாயத்தை விட்டுறாங்க. சில விவசாயத்தை விட்டு வேற வேலைக்கு போயிடறாங்க. அதனால அப்ப நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் கூட. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் விளைய செய்கிற இல்லையா? ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு, ஆண்டவர் விளைய செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பெற பண்ணுகிறவராகிய நான், பெற பண்ணுகிறவர்.
ஒரு கற்பவதியா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு குழந்தையை பெறப்பட்டுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பினோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற தெய்வம். ஆண்டவர் ஒருவனை கெடுக்கிறவர் அல்ல. புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் ஒருத்தனை கெடுக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஒருத்தனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறவர் அல்ல. ஒருத்தன் ஆண்டவர் நம்பி வந்து அவன் தொழிலை நாசப்படுத்துகிறவர் அல்ல. புரியுது உங்களுக்கு? கர்த்தரை நம்பி வந்து வியாபாரமே நடக்க மாட்டேது, வேலையை ஒன்றும் ஓட மாட்டேது, எல்லாம் வியாதியா இருக்குது போராடும் அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தனை கெடுக்கிறவர் அல்ல, அவன் நாசப்படுத்துகிறவர் அல்ல. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப சில வேளை நம்மளும் திருத்திக்கிறோம். சில ஊழியத்தில் எங்களுக்கு பாடுகள் பிரச்சனை வரும். அப்ப நான் ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படிலாம் இருக்குமா, உன்னை திருத்திக்கொள் தான் சொல்லுவார். நீ என்ன எதிர மிஸ்டேக்கா இருக்க அதெல்லாம் பார்த்து நீ திருத்திக்கும். ஏன்னா இப்போ அவரை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை திருத்திக்கொள்ளும். நம்ம இன்னும் எதுல குறைவா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை திருத்திக்கிட்டு ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம்மள ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கிறது யாருமே இல்லை. அல்லேலூயா. அவர் நம்ம 1 கொடுத்தா அவர் 100 கொடுக்கிறவர். நம்ம ஆண்டவருக்கு 1 மடங்கு கொடுத்தோம்னா டபுள் மடங்கா கொடுக்கிறவர். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? திருத்திக் கொள்ளணும். கர்த்தர் நம்மளை கிட்ட இருக்கிற என்ன மிஸ்டேக்கி பார்த்து பயன்படுத்தி ஆராய்ச்சி நம்ம திருத்தம். அல்லேலூயா. நம்ம சில நேரத்துல ஆண்டவர் வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கர்த்தரை தேடணும், மல்கையில சொல்லணும் கர்த்தரை தேடணும், அவங்க அலங்காரிகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, கெட்டது செய்யறதெல்லாம் நல்லா இருக்கிறான், நம்ம ஆண்டவர் நம்பி வரோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அங்கலாய்க்கிறத கேட்குறேன்னு சொல்றாரு. அவங்க நலமா இருக்கிறாங்க என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க? அடிக்கப்பட ஆட்டத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. சரி, ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து நமக்கு விளைய செய்கிற தேவன். முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டும். கர்த்தர் தான் என்னை நடத்துவார், மேன்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவது அவரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னுடைய வயல் நடத்தை விளைய செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு குறையும் வரும். குறை இல்லாமல் இருக்காது. ஒரு மாசம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும், 2 மாசம் டல்லா இருக்கும். ஒரு நேரத்தில் ஆண்டவரோட தூக்கி விடுவார். சில மனசு கஷ்டமா இருக்கும். சில நேரம் நமக்கு வருமானம் வராமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம சில இடத்துல நம்ம குறிப்பிட்ட விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மளை போஷிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. வானத்திலிருந்து நமக்கு பலன கர்த்தர் நிச்சயம் உண்டு. அத்திமரம் வளர்ப்படாமல் போனாலும், திராட்சை செடி கனிபடாமல் போனாலும், அல்லேலூயா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. பச்சை ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொன்ன நட்டம்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில விதைச்சா தானே அறுக்க முடியும். அப்ப பாருங்க, நம்ம விளைச்சலை நம்ம பெறணும்னு ஆசைப்படுறோம். நம்ம என்ன செய்யணும்? விளைச்சலை பெற வேண்டும் நம்ம ஆசைப்படுகிறோம். விளையை செய்கிற தெய்வம். அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம விதைக்காமலே அறுக்கணும்னு நினைச்சோம்னா ஒண்ணும் முடியாது. அதான் அந்த பொருளாதார மொழிக்காரர் என்ன சொல்றாங்க? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் நீர் என்ன செய்ய சேர்க்காத இடத்தில் அறுக்கிறவருமாகிய அதை விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் அறுக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும். அல்லேலூயா. அவன் பொல்லாத எஜமான் கண்டு அவன் எப்படி சொன்னான்? ஆனா ஆண்டவர் சொன்னார், என் பணத்தை வட்டி கொடுத்துருக்கேன்னா வட்டியாவது எனக்கு வந்திருக்குங்களப்பா, வட்டி போட்டு குட்டி போட்டு வந்துருக்குங்களப்பா அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நமக்கு கூட என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நம்ம இந்த நட்டமும் சொல்றாரு, நம்ம நட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீ காலையிலும் வித, மாலையிலும் வித, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று தெரியாது. அதான் பிரசைகளை சொல்றாரு. காலையிலையும் வித, மாலையிலையும் வித, விதைச்சுக்கிட்டே இரு. பாருங்க, பிரசைக்கு 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. பிரசைக்கு 12 டைம் ஆயிடும். அப்ப நம்ம காலையிலையும் மாலையிலையும் விதைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய விதை காரியமா இருக்கு. விதைச்சு கடைசி ஒண்ணுலாம் போகுதுங்க. அப்படி ஒண்ணுலாம் போவாது. ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்ற, காலையிலே ஒரு நிறைய விதை, மாலையில் கையை நிகழ்ந்தாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே அப்படின்னு சொல்றாரு. விதையை விதைச்சிட்ட
மாலையிலையும் ஏதாவது உதவி செய்ய, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டே. மாலையிலையும் கூட விதை முடிச்சா ஒருவேளை காலையில விளைஞ்சது வரலாம், மாலையிலையும் விளைஞ்சது வரலாம், ஒருவேளை ரெண்டும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இரண்டும் சரியா பயன்படுவோம் என்றும் நீ அறியாயே. அடுத்து ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். சில வேலையில ரெண்டு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துடும். சரி, அதே பிரசைக்கு 11 தான் இருக்கு, 11:6 இருக்கு. ரெண்டாவது பிரசைக்கு 11:1 சொல்றாரு, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நீ காண்பாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல் போட சொல்றாரு, நீ என்ன செய்ய போட்டுன்னு சொல்றாரு, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு அப்படின்னு சொல்றாரு. ஆகாரம்னா சில நேரத்துல நம்ம சாப்பிட்ற ஆகாரம் அதை கூட நம்ம போட வேண்டியது. அல்லேலூயா. சிலருக்கு நம்ம ரொம்ப இடுக்கெல்லாம் இருக்கும் பொழுது சிலர் தான் நம்ம பார்த்துருக்கோம், என்ன செய்வாங்க, வீட்டுக்கு சாப்பாடு இருக்காது, ஆண்டவருக்கு போய் தசம்பாவத்தை கொடுத்து வந்துடுவாங்க இல்லையா. நம்ம சில தேவ பிள்ளைகள், நம்ம ஊழியர்கள் அப்படிதான் காணிக்கையை கத்தருக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க சாப்பாட்டுக்கு இருந்ததையும் எடுத்து கத்தருக்கு நாளைக்கு எப்படி நடத்துவான்னு தெரியாது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்படிதான், இப்படிதான் எப்படி நடத்துவான்னு தெரியும். இருக்கிற ரூபாய் காணிக்கை தசம்பாவம் கொடுத்துருவோம். ஆனால் மறுநாள் என்ன செய்யும், மறுநாள் இப்படி ஆண்டு நடத்தி கொண்டு தேவையில்லை ஏற்ற வேலையில நடத்துவார். அது எதை குறிக்கும்? விசுவாசத்தை குறிக்கும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நம்ம சில வேலை அப்படியே நம்ம செய்யறோம். நமக்கு பாக்கெட்ல ஒரு 50,000 வந்த பிறகு நம்ம காணிக்க கொடுக்குமா? இல்லை இல்லை, நம்ம விசுவாசி எல்லாரும் இப்போ அடிப்படை விசுவாசியெல்லாம் இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து சில இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு 1,500 2,000 நாங்களாம் வந்த உடனே வீட்டுக்கு முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்துருவோம். நம்ம எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒருத்தர் 1,500 கொடுப்பாங்க, ஒருத்தர் 2,000 கொடுப்பாங்க, ஒருத்தர் 3,000 கொடுப்போம். அப்படி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு கெட்டா வரும். அது கெட்டா வரத்தான் செய்யும். ஆண்டவர் நாள் வச்சுருக்க கொடுப்பாரு இல்லைங்கிறத. நமக்கு இப்போ ஒரு 1,000 ரூபாய் 1,500 வரும் இல்லையா. அடுத்து 3,000 அந்த பணம் சேர்ந்த உடனே டக்குன்னு தசமாக வந்து காணிக்கையை அனுப்பிவிட்டோம். அடுத்து வீடு கட்டணும், வீட்டு சாப்பிடணும், என்ன செய்யணும் தெரியாது. அதான் ஆகாரம். அந்த ஆகாரத்தை என்ன செஞ்சது போட்டுன்னு சொன்னேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு போதகர் இருந்தார் சென்னையில், சரி அப்போ சாம்பி ஜெபத்துறை. அவர் வந்து நல்லா இன்கம் டேக்ஸ் வேலை பார்த்தார். ஒரு நாள் வச்சோம் மனைவி வந்து அவர் வெளியூருக்கோ ஊழிக்கு போயிட்டார். அப்போ மனிதர் குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. அப்போ போயிட்டார். அப்போ அவங்க சொல்ற பையன் பால் வாங்க காசு இல்லை, ஆனால் அவங்க அப்பாட்ட போய் எப்பா கைமாத்து கொடுங்கப்பா, எப்பா அது கொடுங்கப்பா. அவங்க அப்பா சரியாக ரெஸ்பெக்ட் எப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. வீட்டில் வச்சுட்டு வந்தா அண்ணவர் பார்த்து ஒரு ஊழியக்காரர் வச்சாரு. அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, அவரும் தேவையோடு இருக்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன செய்ய எடுத்து கொடுத்தாங்க. அவர் வந்திருக்காரு, பிள்ளைக்கு பால் வாங்கணும், எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நைட்டு தண்ணி பிள்ளைக்கு இருக்கிற இதை கொடுத்து படி வச்சுட்டாங்க. அந்த ஒரு அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா பஸ்ஸை பிச்சு எடுத்துட்டு பிள்ளைக்கு பால் வாங்க காசு கொடுத்தா 50 ரூபாய் எடுத்து நீ கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வைபாக்கிட்டு நீ வந்து செய்துட்டு வருத்தத்தோட படுத்தாங்க. அப்போ என்ன ஆண்டவரே ஜோப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜோப் பண்ணா பாருங்க, ஆகாரம் வச்சு ஆகாரத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ மறுநாள் ஒரு பார்சல் வருது. அவங்க ஒரு பால் டப்பா வாங்கணும், அதில் 3 பால் டப்பா, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்குரிய பால் டப்பா ஒரு பார்சல் வந்து வீட்டில் வந்து இருக்குது. அல்லேலூயா, ஒரு அலைவேசுக்கோ, அல்லேலூயா. சரி, சிலவே நமக்கு அப்படிதான். அல்லேலூயா. சரி, இதை நம்ம இப்போ நாங்கள் போன வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி தான் கொஞ்சம் 1,500 ரூபா 3,000 தான் முதல் வருமானத்தை. என்ன சில நேரத்தில் ஒரு 5,000 ரூபா அவங்க கொடுப்பாங்க, அதை வாங்கி தசம்பாவெல்லாம் கொடுப்போம் செய்வோம். இப்போ வரதை எடுத்து என்ன செஞ்சிட்டோம் கொடுத்தா கர்த்தர் அதை என்ன செஞ்சிட்டார், பெருக கொஞ்சம் கொஞ்சமாக பெருக பண்ணி இறங்கி வெளியே செஞ்சார். சிலர்கள் நம்முடைய ஆகாரத்தை போட வேண்டிய சூழ்நிலை வரும். நாளைக்கு நம்முடைய தேவை வட்டி கட்டணும், பேங்க் கட்டணும், கர்த்தருக்கு போட்டுருவோம். போடுங்கன்னா ஜுவல் அப்புறம் போட்டுட்டு அப்புறம் பிரச்சனை என்னால் விசுவாசிக்க முடியல, பாஸ்ட் வச்சுட்டு விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில உயர் அடுத்து செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசத்துக்கு தடையில்லை. அல்லேலூயா. பிரச்சனை வந்து எங்கேயும் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனை வராது, விசுவாசிக்க என்ன கூடாது, விசுவாசித்தீங்கன்னா கூடும். அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம்.
சில நேரத்தில் வசம் கொடுக்கும். ஆனா ஆகாரத்தை போட்ட பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஒரு என்னன்னா நம்ம நட்டணும்னு சொல்றார், நம்ம விதையை விதைக்கணும்னு சொல்றார், விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்றார். விதை விதைச்சிட்டு வந்த பிறகு விவசாயம் எப்படி இருப்பான்? மூன்று இருப்பான். ஆண்டவரே சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒரு மூட நிறைய நெல் இருந்துச்சு வீட்டுல, அதை கொண்டு விதைச்சிட்டு வந்தான். இப்ப பிள்ளைங்க சாப்பிடணும். அப்ப ஆண்டவரே வருமா வராதா, அடுத்த தேவைக்கு என்ன செய்ய சொல்லுவாங்க இல்லையா? இருக்கிறது போயிருமோ ஒரு பக்கம். அப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி விவசாயத்தை நோக்கி பார்ப்போம். கடவுளே எல்லா விவசாயம் பார்ப்போம். மழையை அனுப்புங்க, நீர் பாய்ச்சுங்க, நல்ல விளையும்படி செய்யுங்க. அல்லேலூயா. அதே போல விதைச்சா மட்டும் போதாது, நம்ம நீர் பாய்ச்ச வேண்டும். அல்லேலூயா. கடவுளை விதைக்கும் செய்யும். நான் விதை சொல்லிட்டார், நட்டினேன்னு சொல்லிட்டார். நட்டணும், இப்படியாவது நட்டிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது போய் என்ன செய்ய நட்டிக்கிட்டே சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே பார்க்குற இடம், போகிற இடம், வர்ற இடம், ஆத்து மக்களை சந்திச்சு இப்படி சுவிசேஷத்தை விதையை விதைச்சிட்டு டைம் கிடைக்கிறதெல்லாம் போகும்போது ஜோப் பண்ணிக்கிட்டே, பஸ்ஸில் போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, வேலை செய்யும் போது, நமக்கு நேரம் கிடைக்கலாம் ஜோப் பண்ணிட்டு அது நீர் பாய்ச்சு உள்ளுக்கு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம நடக்கும்போது உட்கார்ந்து ஜெபம் பண்றது மட்டும் கிடையாது. நம்ம சைக்கிளில் போகும்போதும், வண்டியில போகும்போதும், பஸ்ஸில் போகும்போது, எதுல போகும்போது ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். நீர் பாய்ச்சிக்கணும். அல்லேலூயா. மற்ற நேரம் நம்ம நீர் பாய்ச்சிக்கணும். ஆண்டவரே நம்ம இருக்கிறத விளைச்சிட்டேன், ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே எனக்குரிய ஆசீர்வாதம் எங்கே அவளை நம்ம கேட்கலாம். அல்லேலூயா. விதைச்சிட்டு தான் நம்ம கேட்கிறோம். விதைக்காம கேட்டாலே வந்து அவனுக்கு சொன்ன மாதிரி முட்டாளே, நீ விதைச்சா தானே வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டு வானத்துக்கு சொல்வார். அந்த முட்டாள் என்ன செஞ்சான்? விதைச்சான், அதுதான் அவன் கலைஞ்சிட்டு அவன் சேர்த்து கொஞ்சம் அவன் நினைச்சான் உலகத்தான் ஞானமா தான் செஞ்சிருக்கிறான். ஒரு பக்கம் ஞானமா செஞ்சிருக்கிறான், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய முட்டாளா இருந்துட்டான். உலகத்துல ஞானமா இருந்து விதைச்சி படிச்சு எடுத்து குடவுல சேர்த்து வச்சு அநேக நாள் இலைப்பாருன்னு சொன்னா கடவுளுக்கு அவன் வந்து இதயத்தை கொடுக்கல, கடவுளுக்கு ஒண்ணுமே செய்யல, அவன் உள்ள ஆவிக்குள்ள செய்ய. புரியுதா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவனை பார்த்து விட்டாலே சொன்னாரு. நம்ம என்ன செய்யறோம்னா சோத்திரம் ஆண்டவரே நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம் சொல்லு ஆவிக்குரியதுல எல்லாமே நம்ம பண்றோம். ஆனா உலகத்துல வாழ்றதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அது செய்ய மாட்டோம். ஆண்டவர் கொடுனா கொடுக்க மாட்டோம். ஏன்னா தனித்திறங்க உட்கார்ந்துருக்கான். சபையில விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? சிலர் வந்து கஷ்டத்திலே இருக்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்க ஆண்டவருக்கு என்று விதைக்கலாம். ஆவிக்குரியதுல கர்த்தருக்கு என்று விதைக்காதனாலையும், உலகத்திலையும் அவங்க விதைக்காதனாலையும், ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணாதனாலே, நல்ல ஒரு வேலை எடுத்து செய்ய விசுவாசி கஷ்டப்படுறான். ஆனா உலகத்தான் என்ன செய்யறான்? வெளியில நல்லா ஒர்க் பண்றான், கண்டிப்பா பணம் 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 ஒர்க் பண்றான். அது ஒரு நல்லது. ஆனா மிஞ்சி போயிட்டான். ஆனா இவன் வந்து சோதனை உழைக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், சரியா கொடுத்த வேலையை சரியா செய்ய மாட்டான், வியாபாரத்தை சரியா பண்ண மாட்டான், அவன் கொஞ்சம் கிடைச்சிருக்கும் வந்துக்கிறான், அப்புறம் ஏதோ நடந்துக்கிறான், கர்த்தருக்கு கொடுக்க கிடையாது. அப்ப இப்படியே இருக்கிறான். அப்ப என்ன நிலை வரும்? இவன் ஆவிக்குரிய முட்டாளா, அவன் வந்து ஆவிக்குரியதுல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். இவன் வந்து சரீர பிரகாரமா முட்டாளா இருக்கிறான். அதான் சபையில வந்து ரெண்டையும் சொல்றோம். நம்ம சபையில சொல்றது வந்து ஆவிக்குரியதிலே நீங்க வளரணும், இந்த பூமியிலையும் சாப்பிடணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் வந்து ஆவிக்குரியதை மட்டும் பேசுனா நீங்க என்ன போவீங்க? நான் படுற பாடம் எனக்கு தெரியாது, நான் பாஸ்டர் இப்படி ஆவிக்குரிய சொல்லிட்டு போயிட்டாரு, வீட்டுக்கு போனா ஒண்ணும் இல்லை, என்னதான் செய்ய, கடங்காரம் வருவான், சபைக்கு போனா ஒண்ணுமே வரமாட்டேங்குது, சோத்திரம் பண்ணிட்டே இருக்குவான். சில இடத்துல ஆண்டவருமே நமக்கு சரீரத்துக்குரிய தர, அது அற்ப காரியம். அந்த அற்ப காரியத்துல கூட நம்ம என்ன செய்யணும்? தெளிவா இருக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா வருவான், சர்ச்சுக்கு வருவான், போவான், 10 ரூபா போடுவான், 100 ரூபா போடுவான், போயிட்டே இருப்பான். அப்படி இல்லை. கர்த்தருடைய தசம்பாகத்தை எடுத்துக்கொண்டு இதற்கு விதைக்கிறான். விசுவாசத்தோடு விதைக்கிறேன், விசுவாசத்தோடு நீ பெற்றுக்கொள்ள, அது விளையும் சொல்றார். அல்லேலூயா. அது வாய்த்தல் சொல்லும் விளையும். கொடுங்கள் கொடுக்கப்படும். கொடுக்கும் பொழுது அது திரும்ப வரும். விசுவாசிங்க, சொல்லுங்க. கொடுக்கும் பொழுது திரும்ப வரும். அல்லேலூயா. நம்ம அந்த விசுவாசிக்கணும், அது தப்பு கிடையாது. 10 தடவை சொல்றது தப்பே கிடையாது.
அல்லேலூயா. 100 தடவை நம்ம பாருன்னு சொல்றது கூட தப்பு கிடையாது. பாவம் தான் செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. அல்லேலூயா. பாவம் தான் செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. பாருங்க, கர்த்தரை உங்கள் போஷிப்பதற்கும் கடன் அடைப்பதற்கும் சூழ்நிலை மாத்துறதுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்பது தப்பு கிடையாது. ஆனா சில வேளை அதிலே நம்ம இது விதைச்சிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்கணும். விதைச்சிட்டு ஜெபிக்கணும். விதைச்சிட்டு நீர் பார்த்துட்டு நம்ம விசுவாசித்தோம் காத்திருக்கணும். அல்லேலூயா. சோதரன் சரி. ஏன்னா இந்த பக்தர் நம்ம நான் நாட்டணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது நம்ம கொடுக்கறான நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு அதை நீங்க நினைக்கக்கூடாது. கொடுத்தான் தான் ஆண்டவனை ஆசீர்வதிப்பாரா? அப்ப என்ன அப்படின்னா அது நாளைக்கு கூட நம்ம சொல்லுவோம் தான். அல்லேலூயா. அது நாளைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன். கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பாரா? தசமம் கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பாரா? கொடுத்தா தான் அது விளையுமா அப்படிங்கிறத நாளைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு வரலையோ வர மாட்டேங்குது. நாளைக்கு ஸ்தோத்திரம். இல்லை, இப்பதான் நானுமே கேட்கிறேன். உங்களுக்கு இல்லை, நானுமே ஒரு நல்ல பைபிள் ஸ்டடி எடுத்து வசனங்களை ஆராய்ச்சி நல்ல தேவனுடைய காரியங்களை கேட்டு எப்படி நம்ம வாழணும், எப்படி சீரமைக்கப்படணும், எப்படி ஆசீர்வதிக்கப்படணும், இப்படியே இருந்துட்டா இப்படி. அல்லேலூயா. இப்போ நம்ம சர்ச்சில் போன மாதம்லாம் 50,000 மேலே செலவு. அது ஆண்டவர் எப்படி கிருபையாக நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய நமக்கு எந்த மாதம் சரி ஸ்தோத்திரம். நிறைய தேவைகள் இருக்கு. உங்களுக்குலாம் 1 லட்சம் கூட ஆயிடும். பீஸ் கட்டி அது கட்டி. அல்லேலூயா. சரி, இப்படி விளைச்சலை நாம் எதிர்பார்த்து கர்த்தருக்கு நம்ம செய்யும் பொழுது அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். சரி, சில வசனங்கள் மட்டும் வேகமா பார்ப்போமா? ஸ்தோத்திரம். சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். இப்ப ஈசாக்கு பிறகு அது நமக்கு தெரியும். அப்புறம் நீதிமொழிகள் 11:25 எடுத்து பாருங்க. நீதிமொழிகள் 11:25 சில வசனத்தை மட்டும். தண்ணீர் பாய்ச்சுகிறானோ தண்ணீர் பாய்ச்சப்படும். பாருங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ தண்ணீர் பாய்ச்சப்படும். சொன்ன உதாரணமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சிலர் உதாரணமா செய்யும் பொழுது நமக்கு என்னடா அப்படின்றது இருக்கும் போயிடும். அடுத்து தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையுமே ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்றாரு. அடுத்து பாருங்க, சோம்பேறியினுடைய வயக்காடு இருக்கும். சோம்பேறியின் வயக்காடு உள்ளுக்காடா இருக்கும். ஆனா ஒரு சுறுசுறுப்பினுடைய கைகளோ வேலையை ஒழுங்காக்கும். அதுவும் நீதிமொழியில் இருக்கு. சரி, அடுத்த வாசனம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 10 நாள் நீதிமொழிகள் 10 நாள்ல சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் ஏழையாகும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறி கையா வேலை செஞ்சுட்டே இருந்தா தூங்கி 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 நம்ம வேலை செய்யாதபடிக்கு என்ன செய்யணும்? சுறுசுறுப்பா வேலை செய்யும் பொழுது அப்படி 8-12 நீங்க மாசம் பண்ணி பாருங்க. 8-12 ஞானமாக இருக்கானா விவேகத்தோடு மாசம் பண்ணி நல்யான அறிவுகளை கண்டடைகிறேன். அல்லேலூயா. நம்ம ஞானமா வேலையை பார்க்கணும் சொல்ற. ஞானமா அதான் சொல்ற. முத்துக்களை பார்க்கலாம் ஞானமே நல்லது. நிச்சயப்படத்தக்கவையெல்லாம் அதற்கு நிகழெல்லாம் சொல்ற. ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சமூகத்தில் வரும்பொழுது நமக்கு விசேஷித்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப காலமெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி வாழ்க்கை வாழணும். ஆண்டவர்கள் நம்ம நல்லா உழைக்கணும், இல்லைங்கிறதுல உழைக்கணும். ஆனா பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அதை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பேரையானாலும் வழிகளை போக மாட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீதிமான் கையில பாதத்துல என்ன உண்டு சொல்றாரு? தங்கமும் அல்லேலூயா வைடூரியங்களும் உண்டு. நம்ம பாதக்கடையெல்லாம் வச்சிருக்காரு. எல்லாமே எதுக்குள்ள போட்டு ஆண்டு உள்ள வச்சிருக்காரு. தங்கத்தான் வைடூரியத்தெல்லாம் உள்ள போட்டு அடியில. அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு நம்ம தேவைக்கு ஆண்டவர் தர மாட்டாரா? தருவார். அல்லேலூயா. அதை எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும். சரி ஸ்தோத்திரம். அப்ப நீங்க அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12:11 12:11 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ தன் நிலத்தை பயிரிடுகிறவன். நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற நிலத்தை
வேலைகளை பயிரிட்டுட்டே இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? ஸ்தோத்திரம், அதை திருப்தி தன் ஆகாரத்தினால் உடைய திருப்தி அடையப்படி செய்வார். வீணரை பின்பற்றுகிறோம். இப்போ நம்ம சர்ச்சையில் கூட ஊழியக்காரங்க வச்சுக்கிறோம், ஊழியக்காரங்களே வச்சுக்கிடுவோம். இன்னொரு 4 ஊழியக்காரங்க சேர்ந்து வெட்டிக்கதை பேசிட்டு இருந்தாலும் ஆசீர்வாதம் வராது. அதே போல விசுவாசியும் 4 பேர் வெட்டிக்கதை பேசிட்டு இருந்தாலும் ஆசீர்வாதம் வராது. வீணரை பின்பற்றுனா ஒரு ஆசீர்வாதம் வராது. தன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஏதாவது வீட்டு வேலைனாலும் சரி, நம்மளோட வேலைகள்னாலும் சரி, எந்த ஒரு காரியங்கள்னாலும் சரி, நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆகாரத்தினால் போஷிப்பார். அல்லேலூயா. அந்த ஆகாரத்தினால் போஷிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது, சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தையும் பாருங்க, அதை 12:24. ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். முதல் தேவனை நம்பணும், அடுத்து விசுவாசிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? அதை விதைக்கணும், அப்புறம் நீர் பாய்ச்சணும். ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவர் சொல்றபடி அந்த காலத்துல என்ன செய்யணும்? தண்ணீர் அந்த சோம்பர் கையா வேலை செய்யாம கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யணும். அப்ப ஞானத்தோடு கிரியை நடப்பிக்கணும். அல்லேலூயா. சில நேரத்துல மங்குன்னு உடைக்க கூடாது. பார்த்தீங்கன்னா மங்குன்னு உடைச்சிட்டே இருப்பாங்க. அந்த அறுவாடை விட்டு மாட்டான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, அறுவாடை திட்டு, அப்புறம் நீ விட்டு சீக்கிரம் வெட்டி பிடிச்சிருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க இந்த உடம்பை போட்டு நன்னா வேலை பார்த்து, நான் அப்படியே நன்னா வேலை பார்த்தபடியே இப்பெல்லாம் முடியல. ரணமா வலிக்கும், கைகாலெல்லாம் வலிக்கும். செல்லத்துல 2-3 ஆராதனை நடத்திட்டு வந்தா கையெல்லாம் வலிக்கும். மதுரையில ஒரு இங்கே அங்கே போய் போச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பதான் என்ன செய்யறது? கொஞ்சம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். அல்லேலூயா. சில குறுக்கெல்லாம் உடஞ்சி போயிருது. எனக்கு 2-3 தடவை உடஞ்சா இருக்குது. நான் நிற்க தேவை கிருபை நிற்கிறேன். அல்லேலூயா. சில நம்ம சரீரமெல்லாம் நூடா போயிருக்கு இல்லையா? வாழ்க்கையே ஏண்டா பிறந்தமா இருக்கு. நாளையில தொடங்கி நைட்டு இப்படி வேலை செஞ்சுக்கலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. 24 மணி நேரம் வேலை கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்பாடி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு கேட்கணும், ஆண்டவரே என்ன செய்யும்? ஆனால் வேலை செஞ்சு சில வேலை செஞ்சுதான் ஆகணும். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வேலை செய்யறதுல ஞானமா வேலை செய்யணும். மோசே ஸ்தோத்திரம் புறப்பட்டு 20 லட்சம் ஜனங்கள் வழி நடத்தணும். அப்போ மாமா சொல்லிட்டாரு, நீ இப்படியே நடத்தினா போய் சேர மாட்டேன், ஜனங்களும் போய் சேர மாட்டாங்க. நீங்க தேவ சமூகத்தை நில்லு. இதுல 1000 பேருக்கு தலையும், 10 பேருக்கு தலையும், 100 பேருக்கு தலையும் பிரிச்சு போடு. அவங்க நியாயம் சரி, இவங்க தீர்க்க முடியாத கேஸை கொண்டு வரட்டும். அந்த கேஸை மட்டும் தீர், சீக்கிரம் முடிஞ்சிடும், சீக்கிரம் போய் சேர்ந்து சொல்றாரு. அது ஒரு நல்ல ஆலோசனை. கர்த்தருமே அதை ஏற்றுக்கிட்டார். சரிப்பா நான் சொல்றது நல்ல ஐடியா தான். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு உலகத்தார்கள் கூட இருக்கலாம், அவங்க நல்ல ஐடியா கொடுத்தா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. மோசைக்கு கிடைக்காத ஐடியாவை எனக்கு கிடைச்சது. சில ஐடியா கிடைக்கும், நம்ம நல்லது எடுத்துக்கொள்வது ரைட் தான். அல்லேலூயா, சோத்திரம். சில உலகத்தார் திறந்து நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கணும். நம்ம பார்த்து சில காரியங்கள் கெட்டதை எடுத்துக்கூடாது. அல்லேலூயா, நல்லது. சரி, ஸ்தோத்திரம். இது ஞானமா, ஜாக்கிரதையா, ஞானமா ஒன்றும் சொல்ற, ஞானமா நீ வாசம்னு சொல்ற, ஞானமா வேலை செஞ்சு சொல்ற. ஞானம் இல்லாம வேலை செஞ்சுட்டு ஒண்ணுமே இல்லாம தரித்திரம் உட்காந்துறாருன்னு சொல்றாரு. எல்லாமே ஆண்டவர் மேல குறை போட்டுரும், ஆண்டவர் மேல குறை போட்டக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்றாரு, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யணும். வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம செய்யணும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்த நேரம் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த அறுப்பு காலத்தில் தூங்குகிற மகனும் லட்சியம் உண்டு பண்ணுகிற மகன். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வர நேரத்துல தான் நமக்கு குறிப்பிடும். பாத்தீங்களா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு ஆசீர்வாதம் வரணும். அந்த நேரம் தான் உடம்பெல்லாம் வழியும். அந்த இடத்துல தூங்கி அப்பா அது என்ன கொண்டு வரும்? லட்சியை கொண்டு வரும், வெக்கத்தை கொண்டு வரும். நம்ம அறுப்பு காலம் இருக்கும், அந்த அறுப்பு காலத்தில் நம்ம தயார் பண்ணிக்கிறோம். படிப்பு எக்ஸாம் நேரத்தில் நம்ம தயார் பண்ணிக்கிறோம். முன்கூட்டியே படிச்சுச்சோம். எக்ஸாம் நேரத்தில் போய் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. முன்கூட்டியே படிச்சுட்டு இருந்தா எக்ஸாம் நேரத்தில் நல்லா இருக்கும். அல்லேலூயா.
அதே போல சம்பாதிக்கிற ஒரு நேரம் இருக்கும். அந்த கடவுளோட ஒரு ஒரு பிசினஸ். இப்ப நாங்க தாட்டுக்கடை வைக்கும் பொழுது அந்த தாட்டுக்கடை பிசினஸ் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா கிழிச்ச தலை கூட விற்கிறாங்க. கொடுங்க மற்ற போடும். மற்ற நேரம் ஒரு தாட்டு விற்கிறதுக்கு ஒரு சாக்கு விற்கிறது ரொம்ப கஷ்டப்படும். ஒரு நேரம்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கு கிழிச்ச சாக்கி போடும். சாக்கு போடும். ஏன்னா அந்த தை மாசம் அடுத்தது அறுவடை பெருசா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அந்நேரத்தை அள்ளி போடுவாங்க. என்ன விட கட்டாலும் கொடுப்பாங்க. அந்நேரத்தில் கடையை கூட்டியிருந்தா என்ன ஆகும்? அதான் அந்த நேரத்தை பார்த்து நைட்டு போதும் வேலை ஆகும். சின்ன பிள்ளைகள் 17 வயசு 17 16 நைட்டு போதும் வேலை ஆகும். 3 நாள் நைட்டு தான் கிடக்கும். சரி, அப்படி வியாபாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உலகத்தால் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் இப்போ நீங்க வயசாகி உழைக்க முடியாது. அப்படி திடீர்னு ரொம்பவும் அந்த நேரம் தான், அது ஒரு குறிப்பிட்ட நேரம். வாலிபரை தான் உழைச்சிங்க, வாலிபர்கள் அந்த நேரத்தை உழைச்சோம். இப்போ 45 50 வயசு 40 வயசுக்கு மேலேனா கொஞ்சம் சரீரத்தையும் பார்த்து உழைக்கிறேன் காசு சம்பாதிக்கிறது உயிரை விட்டுறக்கூடாது அப்படி இருக்கு. அதனால உயிரையும் பாதுகாக்கணும், உடம்பையும் பாதுகாக்கணும், என்ன செய்யணும், இருக்கிறதையும் பாதுகாக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி செஞ்சோம்னா விளையச்சியும் அவர் விளைய செய்யத்தான் இருக்கிறார். நம்ம செய்யும் பொழுது விளைஞ்சிடும். அல்லேலூயா. நம்ம கிரியை செய்யும் பொழுது அது விளைஞ்சி நிற்கும். அல்லேலூயா. அவரை தடுக்கவே மாட்டார். அதான் பவுல் சொல்றாரு, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். இறங்குகிற தேவனால், ஓடுகிறவனால் அல்ல, விரும்புகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. சிலருக்கு சேர்ந்துடும், கை நிறைய கொடுத்துக்கிறோம். சிலர் முட்டி மோதிக்கிட்டே இருப்பான். இந்த ரகசியம்லாம் நம்ம பெற்றுக்கணும். ஆண்டவரே என்ன செய்யணும்ப்பா, காலமெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இதை தூக்கி விடுங்கப்பா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இல்லையா? காலமெல்லாம் வட்டி கொடுத்துட்டு இருக்கு, காலமெல்லாம் வியாதியா இருக்கு, காலமெல்லாம் போராடிக்கிட்டே இருக்கு, இதுக்கு நிம்மதி என்ன ஆண்டவரை விளைய செய்யுங்கப்பா, என் மரத்துல கனி கொடுக்க செய்யுங்கப்பா, நீ பாய்ச்சிங்கப்பா, விசுவாசிக்கிறேன் கண்ண மூடி ஆண்டவரே இந்த மாதத்திலே கூட எங்களை விளைய செய்யுங்கப்பா, கனி கொடுக்க செய்யுங்கப்பா, ஏற்ற காலத்தில் கனி கொடுக்க செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. எங்க வாழ்க்கையில் அப்பா கனி கொடுக்கும்படி செய்யுங்கப்பா. நீங்கள் அதில் விதைத்து குறைவாய் அறுக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுங்கள், அப்பொழுது நீங்கள் கொஞ்சமா விதைத்தாலும் நிறைவாய் வரும் என்று சொன்னீங்களே. இந்த வசனமெல்லாம் புரியுங்களே. நாங்கள் உமக்கென்று உங்களுடைய மாதத்தில் வந்திருக்கிறோம், உங்களுடைய ஊழியத்தை தாங்குகிறோம், உங்களுடைய ஊழியத்தை கட்டுகிறோம், உங்களுக்காக ஊழியம் செய்கிறோம். நாங்கள் கொஞ்சமா விதைத்தாலும் நிறைய அறுக்கும்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரையா. ஆகாயில் ஆண்டவர் புலம்புகிறார், ஜனமும் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. 100 குடம் அல்லேலூயா வரும் என்று எதிர்பார்த்த இடத்துல 50 குடம் 80 குடம் தான் வருது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணெய் வருகிறதே என்று ஜனங்கள் அழுதாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், களஞ்சியங்களிலே அல்லேலூயா தானியங்கள் நிரம்பி வடியும், ஆலயங்களிலே திராட்சரசம் புரண்டோடும் என்று சொன்னீங்களேப்பா. என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்களே. ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லி கேளுங்க. அந்த ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் உண்டாகட்டும் அப்பா. சம்பூர்ணமான ஆசீர்வாதம் ஆகாயில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆசீர்வாதம் எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே வந்து வாய்க்க வேண்டும் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கலைஞர்கள் இன்னும் அதில் வேதானே உண்டோ என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அல்லேலூயா ரபா சந்தரபலதரபலரியா நகமனதரபனியா அது நிரம்பி வடியும். அல்லேலூயா நிரம்பி வடியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதை ஆசீர்வாதமாக நடக்கும். இன்று முதல் நான் நினைக்கிறேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே நீர் செய்ய போறதுக்காக உங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரபா சந்தரபலதரபலரியா நகமனபா ஆலயங்களிலே திராட்சரசம் நிரம்பட்டுப்பா. கருக்காயினாலும் விசப்பரினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையெல்லாம் அடுத்து ஆனால் நீங்கள் இடத்தில் மனதை திருப்பு நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா.
நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியானவரை நிரப்புங்கப்பா, ஆசீர்வாதத்தை நிரப்புங்கப்பா, உடைய காரியத்தில் நிரப்புங்கப்பா, உமது கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா, உடைய ஆசீர்வாதம் நிரம்பி வெளியிட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய சமத்து வந்திருக்கும் உமது பிள்ளைகளுக்கு விளைந்து விளைநிலங்களை பெற்றுக்கொள்வார்கள், விளைச்சல்களை பெற்றுக்கொள்வார்கள். அந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் விளைச்சல் உண்டாகட்டும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும், எங்கள் சபையில் உண்டாகட்டும், எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் உண்டாகட்டும், குடும்ப வாழ்க்கையில நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த அவரையும் கர்த்தர் கனம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. திருச்சனை ஆசீர்வாதம் சகல துதி கனம் வேண்டிய அவத்தை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே ஆத்மாவே அவர் சில சொல்ல